சினிமா கலைஞர்களுக்காக உலகத் தமிழ் மக்களே தேர்ந்தெடுத்து கௌரவிக்கும் ஒரே விருது எடிசன் அவார்ட்ஸ், தி பீப்பிள்ஸ் சாய்ஸ். பி ரெடி டு வோட். ஓகே ஆடியன்ஸ், வழக்கம் போல் மை தமிழ் மூவிக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேலா, மறந்துடாதீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை தமிழ் மூவிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் KGF. கன்னடாவில் எடுக்கப்பட்டு தமிழில் டப் பண்ண ஒரு படம். ஒரு டப்பிங் படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் தான் போனேன். பொதுவாக அந்த மாதிரி படங்களில் வந்து ஹீரோ அசால்ட்டாக ஒரு 150 பேர் 200 பேரை அசால்ட்டாக அடிப்பார். அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டுமே இருக்கும். அவ்வளோ பெரிய சீன் சீக்வன்ஸோ இல்லை ஸ்க்ரீன் பிளேவோ அவ்வளோவா இருக்காது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே மைண்டில் வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம், வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு புது டெஃபினிஷன் கிடச்சிது. ஒரு ஃபிலிம் மேக்கிங் இப்படியும் பண்ண முடியுமா? ஏன்னா அதோட கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்க சொன்னப்பட்ட விதமாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, புதுசாக இருந்தது. அதுவும் குறிப்பாக கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்படி ஒரு படம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அது ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ராக் ஸ்டார் யாஷ் அவர் தான் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. தன்னோட பேரை வெறுமனே பேராக மட்டும் இல்லாமல் அது ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படிங்கிற துடிக்கிற ஒரு பையனோட கேரக்டர். சின்ன வயசில் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயம், அம்மாவோட பாசம், அந்த ஒரு விஷயத்தை சின்ன வயசுலேருந்து தன்னோட கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டே வராரு. இந்த கதையோட பிளாட் இல்லை, இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஃபேமஸான ரைட்டர் அவர் வந்து ஒரு புக்கு எழுதுறாரு. பட் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண இந்த கவர்மெண்ட்டோ இல்லை இங்கே இருக்க யாருமே அதை அப்ரூவ் பண்ணல. ஆனால் அந்த புக்கில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு மித் இருக்குது. ஸோ அது மித்லாம் இல்லை, உண்மையிலே அப்படி ஒருத்தர் இருந்தான். அதுதான் அந்த ராக்கி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டரை பற்றி அவர் லைஃப்பில் நடந்த உண்மையான சம்பவங்களை அந்த ரைட்டர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அங்கே அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த ஸ்டோரி, அந்த ஸ்க்ரீன் பிளே தான் இந்த ஒட்டுமொத்த கதையை ரிவீல் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ரிவீல் பண்ணுற ஒரு விஷயமும் ஒருத்தர் தான் அந்த இடத்துல டான்னு காமிப்பாங்க. அவர் அடித்து தூக்கிட்டு ஹீரோ மேலே வருவார். ஹீரோக்கு மேலே டான் இன்னொருத்தர், அவருக்கு மேலே இன்னொரு டான்னு ஒரு பெரிய வில்லன் கூட்டமே அந்த படத்தில் இருக்குது. அண்ட் ஒரு வில்லனும் அவங்களோட டெரிஃபிக்காலும் அவங்களோட யூனிக்னஸாலும் மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக யாஷ் அவரோட ஆக்டிங்கோ இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற விதமோ, அந்த ஸ்பீடோ, அந்த ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார். ராக்கி அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டைல் இருக்கும், இல்லை அந்த பைக் ஓட்டிட்டு வர சீக்வன்ஸ், அது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. என்ன தான் டப்பிங் மூவியில் பார்த்தாலும் அவரோட ஆக்டிங், அவரோட சீக்வன்ஸ் டேரெக்டாக நம்ம கனெக்ட் ஆகுது. பெங்களூரில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிற நம்ம ஹீரோ ஒரு சிச்சுவேஷனால் தன்னோட கூட இருக்க எல்லாரையும் அவர் இழந்துறாரு. அவரோட அம்மாவையும் சேர்த்து இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் மும்பை போகிறாரு. கடைசியில் அவங்க அம்மாவோட ஆசை என்னென்னா, நீ சாகும் போது பணக்காரனா மட்டும்தான் சாகணும்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு கிளைமேக்ஸில் அவர் என்னவா மாறுறாரு அப்படிங்கிறதான் அந்த ஒட்டுமொத்த ஸ்டோரி. அண்ட் இந்த ஸ்டோரி சொன்ன விதமோ இல்லை காமிச்ச விதமோ இல்லை எடிட்டிங்கோ அவ்வளோ பக்காவாக இருந்தது. குறிப்பாக அந்த கோலார் மைனில் வரக்கூடிய அந்த கலர் கிரேடிங் அவ்வளோ நேச்சராக இருந்தது. அங்கே இப்போ இல்லாமல் இன்னும் இருக்காங்கிற விஷயம் நிறைய காமிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்ம தமிழில் வந்து குருவி படத்தில் கூட இதை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் காமிச்சிருப்பாங்க. நம்ம மணிவண்ணன் சார் வந்து அங்கே இருப்பார், அப்புறம் நம்ம விஜய் சார் போயிட்டு அங்கே காப்பாற்றிட்டு வருது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட் இந்த படத்தில் அவுட் அண்ட் அவுட் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோலார் மைனில் வேலை செய்யக்கூடிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்களோட வழி என்னங்கிறத இன்டெப்த்தாக ரொம்ப ராவாக காமிச்சிருக்காங்க. அங்கே அந்த கூட்டத்தில் ஒருத்தராக போகிற நம்ம ஹீரோ அங்கே இருக்கவங்களை காப்பாற்றினாரா இல்லை அவர் போன வேலையை முடிக்கிறாரா அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் குறிப்பாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் செம மாசாக இருக்கும், மரணமாக இருந்தது. பார்க்கும் போதே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கலமும் அள்ளு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் கிளைமேக்ஸில் வச்சுருந்தாங்க. இந்த படத்தோட டேரக்டர் வந்து பிரசாந்த், நம்ம பிரசாந்த் இல்லை, அவர் கன்னடா படத்தை டேரக்டர் பிரசாந்த் நீல். இவர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. இவரோட செகண்ட் படம் KGF. இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ்க்கு ஒரு மெயின் ரீசன் வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பாகவும் ஒரு பயத்தோடவே கொண்டு போகிறாங்க. அது ராக்கி கேரக்டரை காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை லாஸ்ட்டில் வில்லனை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் ஒரு வில்லனிசம் அண்ட் ஒரு மிரட்டல் அது இருந்துகிட்டே இருக்குது. இந்த படத்தோட கேமராமேன் வந்து புவன் கோடா பண்ணியிருக்காரு. சில சீன்ஸ் என்னதான் வந்து ஒரு கேமிங் மாதிரியோ இல்லை கேமிங் சீன்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது அந்த சீக்வன்ஸ்க்காகவோ இல்லை அந்த நேட்டிவிட்டி கொடுக்கறதுக்காக தான் எடுக்கப்பட்ட சீக்வன்ஸாக படம் பார்க்கும்போது இருக்குது. குறிப்பாக கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ரா ஃபுட்டேஜஸ் வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் பார்க்கும்போது பயம் கொடுக்கறதாகவும் இருந்தது. சில ஃபுட்டேஜஸ் வந்து அந்த 1980s நடக்கிற பீரியடாக இருக்கிறதுனால அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் இன்னும் படத்துக்கு நல்லா ஆப்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த கோலார் மைண்ட்குள்ளே நடக்கிற லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபயர் ஃபைட்டிங், அந்த ஒரு வெத்தி குச்சி வச்சு நடக்கிற ஒரு ஃபைட்டிங், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த படத்தோட எடிட்டிங் வந்து ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமான ஒரு ஃபீல் இருக்கிறதோ, இல்லை KGFல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க அனுபவிக்கிற அந்த ஒரு ஃபீல் வர்றதா இருக்கட்டும், இல்லை அந்த நரேட்டர் தன்னோட ஸ்டோரியை நரேட் பண்ணும்போது நமக்கு கொடுக்குற அந்த சஸ்பென்ஸான அந்த ஃபீலாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கான மெயின் ரீசன் எடிட்டிங்னு சொல்லலாம். இந்த படத்தில் எடுக்கக்கூடிய அந்த பெங்களூரில் எடுத்த கிளிப்ஸை திருப்பி இன்னொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை
பாம்பேயில் இருக்கக்கூடிய விஷயங்களை திருப்பி தன்னோட சின்ன வயசில் ரிலேட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்குது. எடிட்டிங் இந்த படத்தோட ஒரு முக்கியமான சப்போர்ட்னே சொல்லலாம். இந்த படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா ஓப்பனிங்கில் ராக்கிக்கு இன்ட்ரோ சாங்காக இருக்குது, லாஸ்ட்டில் தமன்னா கூட வர அந்த கிளப் சாங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ரைஸ் அப் தீம் நம்ம விஸ்வாசம் தீம் இல்லை, இந்த படத்தில் வர வேறு தீம். ஓகேவா, அந்த கோலார் மைண்ட்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு மக்களை காப்பாற்றும் போது ஹீரோ ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரைஸ் அப் தீமாக இருக்கட்டும், இல்லை ராக்கின்னு தன்னை தானே உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பீஜமாக இருக்கட்டும், அம்மா சென்டிமெண்ட்டுக்காக ஏங்கும் போது வர அந்த ஒரு பீஜமாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக எடுத்து அந்த ஃபீலை எமோட் பண்ணி கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். ஸோ கேஜிஎஃப் ஒரு டப்பிங் படம் பார்க்குறோம், கன்னடா படம் பார்க்குறோம், தமிழ் டப்பிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் கண்டிப்பாக அந்த கதையில் சொல்லப்பட்ட விஷயங்களோ இல்லை அந்த மக்களோட கஷ்டங்களோ அதை நமக்கு டேரெக்டாக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு மேக்கிங்காக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் கேஜிஎஃப். பிகாஸ் இப்படி ஒரு படத்தை எடுத்து எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய கிரியேட்டர்ஸோ இல்லை டேரக்டர்ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த படத்தை வச்சுப்பாங்க. இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த படத்துக்கு என்னோட ரியாக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை தமிழ் மூவிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் ஒரு கையை மட்டும் தட்டி விட்டு போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் mytamilmovie.com. Thank you.